இவர் பையன் யார் பையன் அவர் பையன் அப்படின்னு சொல்கிற காட்டில் யார் இவர் அவருடைய அப்பா அப்படி வந்துருச்சு. அதை திருக்குறள் கூட சொன்னேன் இல்லையா, அது வந்துருச்சு. இப்போ டக்குன்னு இப்போ இந்த படத்துக்கு பின்னாடி அந்த ராஜாராணி பாண்டியன் யாரும் கூப்பிட்றதில்ல, யாரும் சொல்கிறது இல்லை, இளனுடைய அப்பா அப்படின்னு சொல்கிறாங்க. இன்னைக்கு கேட்டால் கூட சிவாஜி வசனத்தை பேசக்கூடிய அளவுக்கு அந்த அந்த சிறு வயதில் எனக்கு ஏற்றின அந்த விஷயத்தை என் பகனுக்கு ஏற்றி டெக்கு வாங்கி, அப்போல்லாம் டெக்கு வாங்கி போட்டு அந்த படங்களை போட்டு காட்டி இந்த இடத்துல இப்படி திரும்பணும், இந்த இடத்துல இந்த டைலாக் அன்றைக்கே நான் அவரை டைரக்ட் பண்ணி மெருகேற்றிட்டே இருந்திருக்கேன். ஸ்டில் ஃபோட்டோகிராஃபர் உங்களுக்கு எதுக்கு இது வீணாக வேலை, வேண்டாத வேலையெல்லாம் சொன்னவங்க இயக்குனர் இருக்காங்க. அதே இயக்குனர்கள் பாண்டியன் நீ அன்றைக்கே நடிச்சிருக்கலாம், என்னம்மா ராஜாராணியில் பர்ஃபார்மன்ஸு டைம் வேஸ்ட் பண்ணிட்டேன்னு சொன்னவங்களும் இருக்காங்க. அப்புறம் என்னுடைய மகனுடைய பியார் பிரேம கதையில் வந்து என்னுடைய மனைவியே ரேகா கதாநாயகியா இருக்கும்போது நான் ஸ்டில் ஃபோட்டோகிராஃபர். ₹1,00,000 கொடுத்தாலும் என்னை வந்து அதை தாண்டி நடிக்க கூப்பிடுறாங்கன்னா நான் அங்கே போயிடுவேன் அப்படின்றத வந்து சினிமா மேலே உங்களுக்கு இருக்க பற்று, பேஷன் அதை வந்து காட்டுது. இருந்தாலும் வந்து உங்களோட கஷ்ட காலத்துல உங்களுக்கு கை கொடுத்தது உங்களோட கேமரா தானே இல்லையா? ஸோ அதை நினைச்சு நீங்க எப்படி ஃபீல் பண்றீங்க? அதை நினச்சி ஃபீல் பண்ணுறேன்னா ஃபீலிங்ஸில் எனக்கு கிடையாது. நான் என்னுடைய நோக்கத்துக்கு நோக்கி போய்கிட்டு இருக்கேன், இன்னமும் போய்கிட்டு தான் இருக்கோம். இன்றைக்கி நம்ம பெரிய ஸ்டார் அப்படிங்கிற நடிகன் ஏற்றுக்கிட்டாங்க. அவர் ஒரு சீன் வந்தாலும் நல்லா அடிச்சுட்டு போகிறாரு அப்படிங்கிறத ஏற்றுக்கிட்டாங்க. ஆனால் அந்த இடத்துக்கு நம்ம வந்துட்டோம். இந்த இடத்துல இருந்து நம்மளை மீறி நம்ம பையனும் வந்துட்டான். அதாவது என்ன சொல்லுவாங்க, இவர் பையன் யார் பையன் அவர் பையன் அப்படின்னு சொல்கிற காட்டில் யார் இவர் அவருடைய அப்பா அப்படி வந்துருச்சு. அதை திருக்குறள் கூட சொன்னேன் இல்லையா, அது வந்துருச்சு. இப்போ டக்குன்னு இப்போ இந்த படத்துக்கு பின்னாடி அந்த ராஜாராணி பாண்டியன் யாரும் கூப்பிட்றதில்ல, யாரும் சொல்கிறது இல்லை, இளனுடைய அப்பா அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ அந்த இடத்துக்கு வந்ததுனால என்னுடைய தாக்கம் தான் என்னுடைய மகனுக்கு இருக்குது. சிறு வயதில் வந்து இந்த ஏதாவது ஃபேன்சி ட்ரெஸ் காம்படிஷன் அது இதில் எல்லாம் இது பண்ணி எனக்கு இல்லை. இன்றைக்கி கேட்டால் கூட சிவாஜி வசனத்தை பேசக்கூடிய அளவுக்கு அந்த அந்த சிறு வயதில் எனக்கு ஏற்றின அந்த விஷயத்தை என் பகனுக்கு ஏற்றி டெக்கு வாங்கி, அப்போல்லாம் டெக்கு வாங்கி போட்டு அந்த படங்களை போட்டு காட்டி இந்த இடத்துல இப்படி திரும்பணும், இந்த இடத்துல இந்த டைலாக் அன்றைக்கே நான் அவரை டைரக்ட் பண்ணி மெருகேற்றிட்டே இருந்திருக்கேன். ஏதோ என்னுடைய ஆசைகளை அப்புறம் அவர் மேலே திணிச்சிருக்கேன். அண்ணி ராமராஜன் அண்ணி நளினி சொல்லுவாங்க, அவன் ஆசையெல்லாம் இளனை வச்சு தீர்த்துக்கிட்டு இருக்கேன் அப்படிம்பாங்க. என்ன ட்ரெஸ் காம்படிஷன்லாம் போயிட்டு வந்து ப்ரைஸ் வாங்கிட்டு போய் சொல்லுவோம், போய் அத்தை நான் அதை வாங்கிட்டேன்னு சொல்லும்போது சொல்லுவாங்க. அதுதான் உண்மை. ஓகே. இதுல வந்து 3 வித்தியாசமான பாண்டியன் சாரை வந்து நான் பார்க்குறேன். ஒண்ணு வந்து ஃபோட்டோகிராஃபர் பாண்டியன் சார், இன்னொன்னு வந்து ஆக்டர் பாண்டியன் சார், இன்னொன்னு வந்து அப்பா பாண்டியன் சார். இந்த 3ல உங்களுக்கு எந்த விஷயம் வந்து நீங்க ரொம்ப என்ஜாய் பண்ணி பண்ற ஒரு விஷயம்? ஆக்டர் பாண்டியன். கொஞ்சம் கூட யோசிக்கவே இல்லை. நைஸ். ஓகே. இது வந்து உங்களுக்கு ஆக்டிங் அப்படின்ற ஒரு விஷயம் அப்படின்றத தாண்டி உங்களோட பையனுக்கும் இதை கொண்டு வரணும் அப்படின்ற எண்ணம் வந்து எதனால வந்துச்சு? அது வந்து எப்படின்னா, என்னால் 30 ஆண்டுகள் சாதிக்க முடியல. இல்லை, காலம் கடந்திட்டோம். நமக்கு காலம் கடத்திட்டோம். நம்மளை யாரும் இன்னும் சொல்லப்போனால் ஒரு ஸ்டில் ஃபோட்டோகிராஃபர் உங்களுக்கு எதுக்கு இது வீணாக வேலை, வேண்டாத வேலையெல்லாம் சொன்னவங்க இயக்குனர் இருக்காங்க. அதே இயக்குனர்கள் பாண்டியன் நீ அன்றைக்கே நடிச்சிருக்கலாம், என்னம்மா ராஜாராணியில் பர்ஃபார்மன்ஸு டைம் வேஸ்ட் பண்ணிட்டேன்னு சொன்னவங்களும் இருக்காங்க. அப்போ என்னால் நம்ம காலங்கள் வயதாகிடுச்சு, நம்ம இளமை காலம் போயிடுச்சு. 24 வயசில் வந்து 54 வயசில் ராஜாராணி ஜெயிக்கிறோம். இருந்தாலும் என்னை பொறுத்த வரைக்கும் நான் அதுவே ஹீரோவாக நினச்சிக்கிட்டேன். அப்புறம் என்னுடைய மகனுடைய பியார் பிரேம கதையில் வந்து என்னுடைய மனைவியே ரேகா கதாநாயகியாக இருக்கும்போது நான் ஸ்டில் ஃபோட்டோகிராஃபர். கமல் படம் ராமராஜன் ஹீரோ இனியாக இருக்கும்போது ஒரு இன்டர்வியூ கேட்டாங்க, சார் திடீர்னு நீங்கள் ஹீரோ ஆகிட்டீங்க. நான் யார் சொன்னால் நான் ஏற்கனவே ஆகிட்டேன், என்ன சொல்கிறீங்கண்ணா? என்னைக்கு கமல் கூட ரஜினி கூட நடித்த ஹீரோ நீ வந்து எனக்கு மனைவியாக நடித்தாங்களோ நான் ஹீரோ ஆகிட்டேன் அப்படின்னு சொன்னேன். அப்போ அது கூட எனக்கு ஒரு திருப்தியை தானே கொடுத்துருக்கு. சாதாரண அதே மாதிரி குறும்படங்கள் வந்து நான் திரைப்படங்களில் நடித்து அவார்டு வாங்கணும்னு நினச்சி பார்க்க முடியுமா? என்னுடைய குறும்படம் தேசிய விருது தர்மம்ங்கிற ஷார்ட் ஃபிலிம். அவர் தான் மண்டேலா டைரக்டர். இன்னொரு படம் வந்து கலைஞர் டிவியில் பெஸ்ட்டு இது கமல் சார் பாலச்சந்திர ஐயா வந்து கொடுத்தாங்க, புன்னகை வாங்கினால் கண்ணீர் இலவசம். அவர் தான் நித்திலன்கிற இயக்குனர் குரங்கு பொம்மைன்னு ஒரு படம் எடுத்தார். என் மகனும் இன்னும் வச்சு எடுத்தார், அவரும் இயக்குனர். நான் அந்த புது இயக்குனர்கிட்ட நடித்தவங்க எல்லாருமே இயக்குனர் ஆகிட்டாங்க, நானும் நடிகன் ஆகிட்டேன். ஆனால் நான் தேசிய விருது வாங்க முடியாமல் பார்த்தீங்களா, அதில் தேசிய விருது அந்த படத்துக்கு.
சூப்பர் சூப்பர். அதை பார்த்து தான் என்னை வந்து அட்லி தம்பி வந்து ராஜா ராணியில் என்னை வந்து இந்த கேரக்டருக்கு பண்ணது அந்த ஷார்ட் ஃபிலிம் பார்த்து தான். ம்.